பெண்களை தெய்வம் என்று கருதும் பாரம்பரியம் இந்தியச் சமூகத்திலும் குறிப்பாக தமிழ்ச் சமூகத்திலும் மிகவும் ஆழமாக உள்ளது. இதற்கு சில முக்கியமான காரணங்கள் உள்ளன. 1. பிறப்பு அளிக்கும் சக்தி. பெண்களுக்கு உயிர் கொடுத்து குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கும் தனித்துவமான சக்தி உள்ளது. இதை சக்தி என்று அழைத்து தெய்வீகத்துடன் ஒப்பிடுகிறார்கள். 2. சக்தியின் உருவம். இந்து களஞ்சியங்களில் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி போன்ற தேவிகள் சக்தி இன் பல்வேறு வடிவங்களாக பார்க்கப்படுகின்றனர். பெண்ணின் உருவத்தில் தெய்வீக சக்தி உள்ளது என்ற நம்பிக்கை உருவானது. 3. குடும்பமும் சமுதாயமும். பெண்கள் குடும்பத்தை காப்பவர்கள், ஒற்றுமையையும் பாசத்தையும் வளர்ப்பவர்கள் என்று பாரம்பரியமாக கருதப்பட்டது. இதனால் பெண்கள் கிருஹலட்சுமி அல்லது இல்லத்து தெய்வம் என்ற பெயர்களால் மதிக்கப்பட்டனர். 4. பண்பாடு மற்றும் கலை. பெரும்பாலான கலாச்சாரங்களில் சிற்பம், சங்கீதம், நடனம் பெண் சக்தியை உயர்த்தி புகழ்ந்து காட்டியுள்ளனர். இது அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றது. 5. பாதுகாப்பு மற்றும் வழிபாடு. பண்டைய சமுதாயங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளை காப்பது முக்கிய கடமை. அதனால் பெண்ணை தெய்வமாக காப்பது என்பது ஒரு ஒழுக்க நெறியாக வளர்ந்தது. சிறிய நீல வைரம் மொத்தத்தில் பெண்ணின் உயிர்சக்தி, பராமரிப்பு திறன், பாசம், கருணை போன்ற குணங்களை தெய்வீகமாக கருதி அவர்களை தெய்வம் போல மதித்துள்ளனர்.